ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஒரு கை, ரெண்டு கை, ஒரு விரல், ரெண்டு விரல், தம்ஸ் அப். யூ கேன் ரைஸ் எனிதிங். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லலாமா? கேட்டு சார், கேட்குதா? இல்லை இந்த மாதிரி கேட்டுக்கலாமா? சரி சரி சரி, இப்போ கேட்குதுங்களா? சரி, சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லலாமா? சத்தமாக நான் சொல்லட்டுமா? ஆமீன். ஏன் சத்தம் எப்படி கேட்டுச்சு? மைக் இல்லாமல் சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சாபத் ஸ்கூலில் எப்படியும் ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் உட்காந்துருப்பீங்க. காலையில் 9 மணிலேருந்து உட்காந்துட்ருக்கீங்க. பிரசங்கத்தில் கண்டிப்பாக தூக்கம் வரும். சில நேரம் பேசுகிறவங்களுக்கே தூக்கம் வந்துடும். இப்போ உட்காந்துருக்கவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்காங்க. எல்லா பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே எழுப்பிவிட்ருவாங்க. கடைசியில் தூங்கினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க? எழுப்பிவிட்ருவாங்க. சரி, எத்தனை பேர் தூங்குறவங்க ஒரு ஆமீன் சொல்லலாமா? தூங்குறவங்க சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பின்னாடி 2 பேர் சிரிக்கிறாங்க. எப்படா மாட்டுவோம் நாங்கள்? கர்த்தர் இவ்வளவு நேரம் ஆசீர்வாதமாக நம்மை நடத்தினார். சித்தோடு வரும்பொழுது அநேக யோசனைகள், அநேக காரியங்கள் ஓடிட்டே இருந்துச்சு மனசில். பழைய நினைவுகள் எல்லாமான ஒரு சந்தோஷம். இந்த தாய் வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி சித்தோடு திருச்சபையில் போகிறோம், அட்டன் பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது தனியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். God is good all the time. God is good. நல்ல ஒரு பாடலை பாடிய போதகர் ஸ்மித்தின் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். He just completed masters at Spicer and he is just waiting for his posting. பெங்களூரில் ஒரு நல்ல திருச்சபையில் 2 பக்கமும் கூப்பிட்றாங்க அவரை. பெங்களூர்லேயும் கூப்பிட்றாங்க, கேரளாவிலையும் கூப்பிட்றாங்க. அவருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். நல்ல ஒரு பாட்டிலே பாடினார். நான் என்ன பிரசங்கம் பண்ணணுமோ அதை ஒரு பாட்டாகவே பாடி முடிச்சிட்டார். எனக்கு யார் உண்டு, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாடலை பாடினார். பிரசங்கமும் அதுதான். எனக்கு யார் உண்டு. வேதாமத்தில் நான் வாசிக்கும் போது ஒரு நல்ல வசனத்தை சுரேஷன் வாசித்தாங்க. உன் விசுவாசம் உன்னை காத்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி நல்ல ஒரு வேத வசனத்தை அவர்கள் வாசித்தார்கள். வீட்டிலேருந்து கிளம்பும்போது கோகிலை ஒரு கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி யார் பிரசங்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நான் தான் அப்படின்னு. அப்போ சீக்கிரம் முடிச்சிடுவீங்க அப்படின்னாங்க. இப்போ நிறைய சர்ச்சில் என்னை கூப்பிடுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஃபஸ்ட் டைம் போகும்போது விட்டுருவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனேன்னா அடிக்கடி என்னை கூப்பிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, டிவைன் சர்வீஸ் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? சீக்கிரம் முடிச்சணும். ஏன்னா டிவைன் சர்வீஸ் அப்போ பசி வந்துடும், டிவைன் சர்வீஸ் அப்போ தூக்கம் வந்துடும். அந்த சாபத்து பாதியாக பரிசுத்தம் குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆவியானவர் 9 மணிக்கு இருக்கிற ஆவியானவர் 12 மணிக்கு என்ன இருக்க மாட்டார், கம்மியாகிறவர் இல்லையா? ஆமாம் தானே? பி ப்ராக்டிக்கல். பாஸ்டர் அடித்து பிடிச்சி பிரசங்கம் பண்ணி முடிச்சிடுவார். அங்கே போய் வெளியில் போய் ஆமீன் சொல்லி கையை கொடுக்கும்போது பாதி சத்து என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அடிக்கடி என்னை கூப்பிட்ற காரணம் சீக்கிரமாக பிரசங்கம் முடிச்சிடுவோம் அப்படின்னு. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் என்ன நம்ம கேட்கணுமோ அதை நமக்கு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் கேட்டு இங்கிருந்து கடந்து செல்லும்படியாக நீங்கள் நானும் ஜெபத்தோடு காத்திருப்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் பாவிங்க சுவாமி. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக, எங்களுடைய சரீரம் முழுவதுமாக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தாவை இன்னும் இருளாய் இருக்கிறது. நாங்கள் இன்னும் கர்த்தாவை உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு யோசித்து கொண்டிருக்கிறோம், தவித்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர், இந்த பாவியான மனுஷனை கர்த்தாவை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய காதுகள் உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும். நான் பேசுவதை கேட்க இவர்கள் வரவில்லை ஆண்டவரே. நான் பேசுவதை தேவ செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் பேசுவதை கேட்க இவர்கள் கூடி வரவில்லை. என் ஆண்டவர் என்னோடு என்ன செய்தியை கொடுக்க போகிறார், என் ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்று சொல்லி கர்த்தாவே ஆர்வத்தோடு ஆண்டவரே ஜெபத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இப்படி வார்த்தைகளை கர்த்தாவே அடியன் மூலியமாக நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய
வாயிலோ என்னுடைய நாவிலோ என்னுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலோ பாவம் இந்த செய்தியை கொடுக்க முடியாதபடிக்கு தடை செய்யும் என்று சொன்னார். தயவாய் கர்த்தாவே எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாய்ங்கிறது கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தும் நீர் எங்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். அடியனை முழுவதுமாக உங்கள் சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை ஆட்கொள்ளும்படியா இயேசு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, பிரசங்கத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எ கான்கிரீட் ஃபெய்த் என்று ஒரு தலைப்பு கொடுத்தேன். இந்த இந்த வசனம்லாம் எடுத்துகிட்டு தலைப்பு தேடிட்டு இருந்தேன், என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விசுவாசத்தை கடைசியில் காண்பது அரிது என்று வேதாகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசம் அநேக நேரங்களில் குறைந்து கொண்டு போகிறது. விசுவாசத்தை காண்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வேதாகமும் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கி நீங்கள் நானும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைகளாக இருக்கிறவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வசனங்களை கொண்டு நீங்கள் நானும் போகிறோம். மணி கரெக்டாக 11:40, 20 minutes, அதிகபட்சம் போனால் 25 நிமிஷம். அந்த 25 நிமிஷத்துக்கு மேலே யாருக்காவது தூக்கம் வருது, இல்லை யாருக்காவது கண் சொருகுது அப்படின்னு சொல்லி ஒரு கை மட்டும் தூக்குங்க, நிறுத்திடலாம். இதுக்கு சம்மதம்னு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. இல்லை, இதுக்கும் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமேன்னா என்ன? அல்லேலூயானா யாரோ இங்கே சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகம், அப்படி தானே? எனக்கு தெரிஞ்சவங்க பாஸ்டர் 2-3 தடவை சொல்லி கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயானா தேவனை துதி என்று அர்த்தம். அல்லேலூ யா, யாவே, யாவேவை துதி என்று அர்த்தம். நிறைய நேரத்தில் நீங்கள் நானும் அல்லேலூயா அப்படின்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணிடுறோம். யார் சொல்லுவாங்க இந்த அல்லேலூயாவை? பெண்டிகாஸ்ட். வேதாகமத்தில் அல்லேலூயா என்று பெண்டிகாஸ்ட் மட்டும் எழுதி வச்சுக்குதா? அல்லேலூயா என்று சொன்னால் தேவனை துதி என்று அர்த்தம். நான் அல்லேலூயா சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் அல்லேலூயா சொல்லணுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்னை பார்த்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் நான் உங்கள் பேர் என்னன்னு திரும்பி கேட்பேனா, இல்லை என்னுடைய பேரே சொல்லுவேனா? என் பேர் என்ன, உன் பேர் என்ன அப்படின்னா என் பேர் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லுவேனா, இல்லை திரும்ப உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பேனா? அப்படி கேட்டு என்ன சொல்லுவாங்க? நம்மளை லூசு பையன்னு சொல்லுவாங்களே, லூசு மாதிரி பேசுகிற அப்படின்னு. இப்போ நீங்கள் நானும் அல்லேலூயா என்ற வார்த்தையை மறந்து விடுகிறோம், சொல்லுவதற்கு யோசிக்கிறோம், சொல்லுவதற்கு கூச்சப்படுகிறோம். அல்லேலூயா என்று ஹalleluya அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிடலாம். அல்லேலூயா அப்படின்னு தமிழில் சொன்னா வர மாட்டேங்குது, இங்கே அடைச்சிக்குது. ஏன்னா இந்த பெண்டிகாஸ்காரன் சொல்லி பழக்கி விட்டான். அல்லேலூயா என்று சொன்னால் திரும்ப நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். தேவனை துதி என்று சொன்னால் அப்படியே ஆக கடவுது. இப்போ நான் அல்லேலூயா சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது நீங்கள் நானும் எவ்வளவு அல்லேலூயா சொல்கிறோமோ அவ்வளவு தேவனை துதிப்பது, மகிமைப்படுத்துவது என்று அர்த்தம். சரி, கான்கிரீட் ஃபெய்த். கான்கிரீட்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த வீடு கட்டும்போது ஜல்லி மண்ணெல்லாம் போட்டு ஒரு குழப்பை அடித்து மேலே தளம் போடுறதுக்கு எழுப்புறது தான் அதுக்கு பேர் என்னது? கான்கிரீட். இதுக்கும் ஃபெய்த்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? Do you have any connection for faith and a concrete? விசுவாசத்தை நான் வேதாகமத்தை படிக்கும்போது 2 விதமான விசுவாசத்தை நான் பார்த்தேன். ஒன்று கான்கிரீட் விசுவாசம், a concrete faith. ரெண்டாவது மேபி ஃபெய்த். 2 விசுவாசத்தை நான் பார்த்தேன். மேபி ஃபெய்த் என்னன்னா ஒரு வேளை அப்படின்ற ஒரு விசுவாசம். கான்கிரீட் ஃபெய்த்னா இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம். இந்த 2 விசுவாசத்துக்கும் we don't have a much difference between concrete faith and a maybe faith. 2 விசுவாசத்துக்கும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. மேபி ஃபெய்த் இஸ் பெட்டர் தேன் அ கான்கிரீட் ஃபெய்த் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது கான்கிரீட் ஃபெய்த் இஸ் பெட்டர் தேன் அ மேபி ஃபெய்த். ஒரு வேளை விசுவாசத்தை விட திடமான, திறமையான, ஒரு தாராளமான அல்லது கண்டிப்பான விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இல்லை, அந்த கண்டிப்பான விசுவாசம் அல்லது பயங்கரமாக எனக்கு உறுதியான விசுவாசத்தை விட அந்த மேபி விசுவாசம், இது ரெண்டும் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் கிடையாது, 2 ஒரே மாதிரி. இதுக்கு மேலே அது, அதுக்கு மேலே இது அப்படி கூட சொல்லலாம். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நீங்கள் நானும் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இந்த 2 விசுவாசமும் ஒரே மாதிரி இருக்கும். சரி, ஒரு சம்பவத்தை 2 சம்பவத்தை பார்த்து நான் முடிக்க போகிறேன். முதல் சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலேருந்து நான் வாசிக்க போகிறோம். மேத்யூ சாப்டர் 15 verses 21 அப்படி அதிலேருந்து வாசிக்க போகிறோம். சரி, 21வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 15:21.
ம் ம் சரி, ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் வேற ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரீ வராங்க. அந்த ஸ்திரீ எங்கேருந்து வராங்க அப்படின்னு வாசிங்களேன். 22. ம் 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 இதில் ஏதாவது நமக்கு வித்தியாசமான காரியம் நமக்கு தெரியுதா? Do you see unusual? ஒரு வித்தியாசமான காரியம் அல்லது ஆண்டவர்னால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இங்கே பார்க்குறோமா? நம்ம இந்த 3 வருஷத்தில் இயேசுவானவர் காலையில் எந்திரிச்சாருன்னு சொன்னால் நைட்டு படுக்கிற வரைக்கும் அல்லது சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னால், இங்கே நடந்து போகிறாரு, சுகப்படுத்துவார். அங்கே போவார், பேய் ஓட்டுவார். அந்த பக்கம் போவானா திமிர்வாதக்காரனை எழுப்புவார். அங்கே போவான கண்ணு குருடாக இருக்கும், அவன் கூப்பிடுவான், தாவீதின் குமாரனை இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவனுக்கு உதவி செய்வார். இப்படி சுற்றி என்ன பண்ணுறது அந்த 3 வருஷம் அவ்வளோ ஊழியம் பண்ண ஆண்டவர் இங்கே ஒரு அம்மா கதறுது. என்ன சொல்லி கூப்பிடுது? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஒரு கானானிய ஸ்திரீ இவரை பார்த்து என்ன சொல்லுது? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுக்கு யார் சொன்னது அவர் தாவீதின் குமாரன்னு? யார் சொல்லியிருப்பா அவரை தாவீதின் குமாரனேன்னு சொல்லிட்டு? பேதுரு ஒரு தடவை ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது அங்கே சீஷர்கள்ட்ட, டிசைபிள்ஸ்கிட்ட. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மற்றவங்க என்ன சொன்னாங்க? நீ தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் மெய்ப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது நீங்கள் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீர் தேவனுடைய குமாரன். யார் பேதுருக்கு அதை சொன்னது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவரே அல்லாமல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆவியானவர் சொன்னாருப்பா அப்படின்னு. இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் சொல்கிறார், கானானிய ஸ்திரீ கூட எதுவும் வச்சுக்காத, கானானியர் கூட எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டுபிடிக்காத ஒன்றை கானானிய ஸ்திரீ கண்டுபிடிக்கிறா. அவர் சொல்கிற, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இவ்வளோ மரியாதையாக கூப்பிடல. இயேசு என்ன செஞ்சுருக்கணும்? அடுத்த வசனம் வாசிங்களேன். அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறான்னு சொன்னால், இஃப் யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா அவங்களை என்ன பண்ணுற மாதிரி அர்த்தம்? இப்போ நான் நார்மலாக இப்போ கை கொடுக்க வரேன்னு வச்சுக்கோமே, இப்போ சுரேஷ் அண்ணனுக்கோ இல்லை ஐயாக்கோ கை கொடுக்குறேன். நான் கை கொடுக்க வரும்போது அவங்க திரும்பிட்டு போனாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? வாட் இஸ் கால்டு டிஸ்ரெஸ்பெக்ட், அப்படி தானே? மரியாதை குறைவாக நடத்துவதுன்னு அர்த்தம். அந்த அம்மா உதவி கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? எனக்கு என்னுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருக்குது ஆண்டவரே, நீங்கள் தான் சுகப்படுத்துவீங்கன்னு தெரியும், நீங்கள் தான் சுகப்படுத்திட்டு வந்திருக்கீங்க, நான் கண்ணார பார்த்துருக்குறேன். எல்லா பக்கம் போகும்பொழுது இயேசுன்னு சொல்கிற ஒரே வார்த்தை என் காது கேட்குது, நீங்கள் சுகப்படுத்துவீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் பேசாமல் போய்க்கிறாரு. இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் தட் விமன். அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் இயேசு செய்கிறாரு இப்படி? இந்த மாதிரி நிறைய நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம்ல, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு 90% கேட்க மாட்டேங்குது, ஒரு 10% தான் கேட்குறாரு. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் 90% போக மாட்டேங்குது, அல்லது கேட்காத மாதிரி இருக்கிறாரு. அப்போ நான் எனக்கு எப்படி இருக்கும்? பரீட்சை எழுதிட்டு ரெடியாக உட்காந்துருப்போம். ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரை எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் சாமி, இந்த செமஸ்டர் எப்படி ஏதாவது ஒரு இது கூட கிளியர் பண்ணிடணும், ஒரு அரியர் கூட வைக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம். கடைசியில் 3 அரியர் வந்துருச்சு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? சாதாரணமாக ஜெபம் பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்கும் 3 அரியர் இருந்தால்? 1, ஃபீஸ் கட்டின எங்கள் அப்பா கழுவி ஊற்றுவார். 2வது, மற்ற எல்லாத்துக்கும் முன்னாடி நான் படிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டிருந்தேன், அது என்ன ஆயிடுச்சு? வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சு. 3வது, எனக்கே கொஞ்சம் குத்துது, அப்படி தானே? எப்பட்றா அடுத்த செமஸ்டர் இந்த 3 சேர்த்து எழுதுவேன், எனக்கு பலு ஏறிடுச்சு, எனக்கு ஐ ஹவ் ஜஸ்ட் காட் another 3 subjects to clear அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிரும்? மென்டல் ப்ரெஷர் மண்டை குழம்பி மண்டகாஞ்சு உட்காந்துட்ருக்கோம். ஆண்டவர் அங்கே பார்த்து உட்காந்து சிரிப்பார். எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதே நிலைமை தான் அந்த அம்மாவுக்கு நடக்குது.
தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட்டேஷனை போட்டு கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனை இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அது கேட்டது மாத்திரம் இல்லை, என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய மகளுக்கு கர்த்தாவே பேய் பிடிச்சிக்கு சுவாமி, அதுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. கீழே அப்படியே வாசல் சொன்னார். அப்பொழுது அப்படி சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த சாமி வரம் கொடுத்தா கூட முடிங்க பார்க்கலாம், அதுதான் இங்கே நடக்குது. ஒருவேளை அவர் மனம் திரும்பி அவளுக்கு செஞ்சிருந்தா கூட சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, உயிரை வாங்குற ஆண்டவர் அனுப்பிச்சுடுங்க, சுகப்படுத்துன்னு சொல்ல யாரும் என்ன சொல்கிறாங்க, அனுப்பிவிடும் அப்படின்றாங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நீங்கள் நானும் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு பைபிள் ஸ்டடி கொடுக்க போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, சுவிசேஷத்தை மற்றவங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது, சாட்சி சொல்லணும் ஆண்டவரை பற்றி அப்படின்னு சொல்லும் போது, நேரத்தை மற்ற சுத்திகள் என்ன பண்ணுவான், நீ எல்லாம் சொல்லி கேட்க போகிறானா, நீ பேசி எதாவது நடக்க போகுதா, இல்லை நீ ஊழியம் பண்ணி என்னத்தை செய்ய போகிற, உன்னால் ஊழியம் பண்ண முடியுமா, பாட்டு பாடணும் அப்படின்னு வந்தால் நீ பிச்சில் பாடுறியா, முதல்ல டெம்போவில் பாடுறியா, கேள்வி வருதா, இத்தனை கேள்வி கேட்டுருக்காங்களா உங்களை. சாங் சர்வீஸ் எடுக்கும்போது நீ பாடின மைக்கை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு பாடு தயவு செஞ்சு, ஏன்னு சொன்னால் எங்களால் கேட்க முடியல. யாராவது சொல்லிக்கிறாங்களா உங்ககிட்ட, நான் எப்போ பாடினாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் பாட்டு பாடுறதே விட்டுட்டேன். ஏதாவது பேசலாம், இந்த வசனத்தை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் வந்து பிரசங்கத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பா அந்த வசனத்தை, 4 பேர்த்து பார்த்தா அந்த வசனத்தை விட்டுருவார். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் பேசுகிறது அவனுடைய உள்ளத்தை உடைக்கிறதா இருக்கிறது, எப்படி நான் அவன்கிட்ட சொல்கிறது. we know ஒரு வார்த்தை பேசும்போது சிலருடைய முகம் மாறும்ல, அப்போ டக்குன்னு வார்த்தையை மாற்றிடுவோம். ஏன், நான் பேசுகிறது அவங்களுக்கு குத்துது. நீங்கள் பேசும்போது யாருக்காவது முகம் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் they are getting affected, அவங்களுக்குள்ளே மாறுது. நிறைய பேர் புத்தி சொல்கிற பிரசங்கத்தை விட்டுறாங்க தெரியுமா. இப்போலாம் எலியாவோட கடைசி பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்க? எலியாவோட பிரசங்கம். அந்த எளிய தீர்க்கதரிசி அங்கே போய் நின்றுட்டு 470 தீர்க்கதரிசிக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரே ஒரு தீர்க்கதரிசி. என்ன பேசுகிறார் தெரியுமா, பாகால் தேவனாக இருந்தால் பாகாலை கும்பிடு, ஆண்டவர் தேவனாக இருந்தால். இன்றைக்கி நீங்கள் நானும் போய் மற்றவங்களை சொல்ல முடியுதா தைரியமா? கடைசி காலத்தில் எளியாவை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்கிய முடியுது. எளிய தீர்க்கதரிசி போல நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச தீர்க்க தரிசனத்திலேருந்து மத்தேயு ஆரம்பிக்கிறதுக்கு 400 வருஷம் இருந்துச்சு. there is no voice of God. ஏன் அப்படி விசுவாசம் குறைஞ்சிச்சு. ஆண்டு சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் யார் கொலை செஞ்சா, யாருக்கு அனுப்புனா, எந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அனுப்புனாரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்யும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அதனால தான் 400 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. மறுபடியும் யார் அனுப்புகிறாரு, தேவகுமாரனை நேராக கீழே அனுப்புகிறார். மத்தேயுல ஆரம்பிக்கு, மத்தேயு சுவிசேஷம் அப்படின்னு ஆரம்பிக்குது, the good news that God has come down to die for us and give you the salvation. ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் மேலேருந்து கீழே வந்திருக்கிறார். இந்த இயேசு அந்த அம்மா விட்டு எதுவுமே சொல்ல, சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, தயவு செஞ்சு அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்றார். அடுத்த வசனம் வாசிங்களேன். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஃபஸ்ட்டு அவர் எதுவும் பேசல, 2வது அவங்க கூட இருந்தவங்க தயவு செஞ்சு அனுப்பிச்சுட்ரு அப்படின்றாங்க. 2வது அவமானம் அந்த ஸ்திரீக்கு. 3வது அவமானம், நான் உனக்கு வரலாமா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்கிறார். காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னை அனுப்பப்பட்டேனே அன்றி வேற இல்லை அப்படின்ட்டார். 3வது விஷயம் என்னது, அந்த அம்மா மூஞ்சி நேரா நான் உனக்கு வரல அப்படின்றார். அடுத்தது கீழே அது வாசிங்க. ம் ம் என்ன சொல்கிறாரு, 4வது அவமானம். ஃபஸ்ட்டு அவமானம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, 2வது அவமானம் இவங்கெல்லாம் சேர்ந்து துரத்தி விட்றாங்க, அந்த அம்மா அனுப்பிச்சுட்ருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா காது படவே பேசுகிறாங்க, சைலண்ட்டாக பேசலை. சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா இங்கே 2 பேர் இயேசுவும் இயேசு சீஷர்கள் அந்த அம்மா முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா காது படவேன்னு சொல்கிறாங்க, அவளை அனுப்பிவிடும் அப்படின்றாங்க. அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும், தெரியாமல் வந்துட்டோமோ. சரி, 2வது அவமானம். 3வது அவமானம் என்ன பண்ணார், நான் உனக்கு வரல அப்படின்ட்டாரு. 4வது அவமானம் என்ன பண்ணுறாரு,
டைரெக்டாக இல்லைம்மா இட்ஸ் ஓகேம்மா ஐ டோன்ட் ஹேவ் டைம் யூ கம் நெக்ஸ்ட் டைம் இல்லை வில் சி லேட்டர் சம் டைம் அப்படின்னு சொல்லி இருந்து டீசெண்டாக அனுப்பிச்சிட்டு இருந்தால் கூட எப்படி இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு? பரவாயில்ல, ஏசு நிறைய ஊழிய செய்கிறாள் போல், இப்போ நேரம் இல்லை போல், இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சமாவது அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும். கடைசியாக சொல்கிறாரு, நான் நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மாவை உச்சபட்ச அவமானம் சொல்கிறோம்ல, அறிவு கட்ட நாயே அப்படின்னு நம்மளை திட்டுறோமா குழந்தைங்கள? லூசு நாயே சொல்கிறோமா? நாயை எதுக்கு கம்பேர் பண்ணுறோம்? அதிகபட்ச அவமானத்திற்கு. ஆக்சுவலாக இயேசு அந்த அம்மாவை இவ்வளவு தான் அவமானப்படுத்தணும்னு இல்லாமல் அந்த டு த கோர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது அப்படின்றோம்ல, அந்த அளவுக்கு இயேசுவானவர் அவமானப்படுத்திட்டார். இஸ் ஜஸ்ட் டெஸ்டிங் ஹர் ஃபெய்த். சரி, எல்லாரும் பார்க்குறோமே, எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறோமே, நம்மளும் சர்ச்சுக்கு போயிடலாம், எல்லாரும் போய் ஆமேன்னு சொல்லிட்டு வருவோமே, நம்மளும் ஆமேன்னு சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு வராளா, இல்லை நிஜமாவே சுகத்திற்காக வந்து நிற்கிறாளா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா ஒரு பதில் சொன்னாங்கப்பா. தட் வாஸ் அ கிளாசிக் ஆன்சர். அடுத்த வசனம் வாசிங்களேன். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரை ஒத்துக்கிறா, வேண்டான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, ஆர்கியூமெண்ட் பண்ணல, ஆண்டுகிட்ட போய் ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் நாய் தான் அப்படின்ட்டா. அடுத்த வசனம், ஆகிலும் என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா? ஆண்டவரே நான் நாய் தான். தன்னை தாழ்த்துகிறாள், நாயின்னு ஒத்துக்கிட்டா. ரெண்டாவது, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற அப்பத்துக்காக நான் வரல அப்படின்ட்டா. ஃபஸ்ட்டு ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இஸ்ரவேல் காணாமல் போல இஸ்ரவேலுக்கு வந்தேனே அன்றி வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் அவள் அட்மிட் பண்ணுறா. ஆண்டவரே நான் அப்பத்துக்கு வரவே இல்லை. அவள் சொல்கிறா, ஆண்டவரே பிள்ளைகள் மேஜையில் சாப்பிட்டு சிந்துவாங்கள்ல துணிக்கை, தட் இஸ் மோர் தென் இனஃப் அப்படின்றான். என்ன சொல்கிறா? பிள்ளைகள் சாப்பிட்டு சிந்தும் ஆண்டவரே. பெரியவங்க சாப்பிட்டு சிந்துறது கூட இல்லை, பிள்ளைகள் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? மனுஷன் சாப்பிடவே முடியாது. இப்படி குழப்பி, குழம்பு ரசம் தயிர் அதுவும் குழப்பி அடித்து பிளேட்டெல்லாம் சிந்தி பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற சாப்பாட்டிலேருந்து துளி உளுந்தா போதும் ஆண்டவரே அப்படின்றா. ஹவு ஹம்பிள் ஷி வாஸ். எவ்வளவு எளிமையாக, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வந்த மாற்றம் போதும் ஆண்டவரே, நீங்கள் எது அப்பத்தையே கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே, பிள்ளைகள் சாப்பிடுகிற சாப்பாட்டிலேருந்து ஒரு துணிக்கை விழுந்தா போதும், அது எனக்கு போதும் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம். அந்த வசனத்தை வாசிச்சிருங்களேன். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. சரி, இவ்வளோ விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சே இந்த காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி தப்பு பண்ணிட்டோமோ, அவங்களே ஏற்றுக்கலையே, அவர்களோட பெரிய விசுவாசம் யாருக்கு இருக்குது? இன் ஷார்ட், இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களுக்கு அல்லது ஆண்டவர் யாருக்காக வந்தாரோ அவங்க விசுவாசத்தை விட யார் விசுவாசம் பெருசுன்றாரு? நீங்களான புறஜாதிகளா யூதர்களா? புறஜாதிகள். ஆமாம் தானே? ஒன்றா இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னு அப்படி ஆட்டு. சரி, நீங்கள் நானும் யார்? புறஜாதிகள். இங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம்? யார் நம்மளை கூப்பிட்டா? யாரை ரீப்ளேஸ் பண்ண கூப்பிட்டாரு? காணாமல் போன இஸ்ரவேலை ரீப்ளேஸ் பண்ணும்படியாக புறஜாதியாரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறார். ஏன் அப்படின்னா, அவன் இயேசுவை ஏற்றுக்கல, அவன் இயேசுவானவர் மேசியா அப்படின்னு ஏற்றுக்கல. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாரு, அது வரைக்கும் அவன் ஏற்றுக்கல. உடனே ஸ்தேவான ஒரு மைல் கல்லாக வச்சு டக்குன்னு திருப்பி விட்டார் பவுலை. யாருக்கு போய் ஊழியம் பண்ணுறதுக்காக? புறஜாதிகளுக்கு போ. நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஸ்திரீயை போல நீங்களும் நம்ம எளிமைப்படுத்துகிறோமா? இந்த ஸ்திரீயை போல், ஆண்டவரே நான் நாய் தான் ஆண்டவரே, இப்படி சமூகத்திலேருந்து எனக்கு அப்போ வேண்டாம், எனக்கு துணிக்கை மாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமா? இல்லை புறஜாதியாரை போல, ஆண்டவரே நீங்கள் எங்கே வந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நிற்கிறோமா? இல்லை இஸ்ரவேலை போல, எனக்கு நீ காட்சி காமிங்க, எனக்கு சைன் கொடுங்க, எனக்கு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி அடையாளத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? ரெண்டாவது, திஸ் இஸ் அ கான்கிரீட் ஃபெய்த். சரியா? இது என்ன ஃபெய்த்? இது
கான்கிரீட் ஃபைட், நல்லா உரம் போட்டு அப்படி நங்கூர மாதிரி அப்படி இறுக பிடிச்சிருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அந்த ஸ்திரீட்ட பார்க்குறாரு. 1 சாமுவேல் 14வது அதிகாரம், 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 Samuel chapter 14 verses 6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய இங்க ஒரு வசனம் வருது, ஒரு வேளை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது. அவன் ஆயுதத்தாரியை கூப்பிட்டு, ஆயுதத்தாரினா ஒன்றும் கிடையாது, அவனுடைய அசிஸ்டன்ட். இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போகிற ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பாங்களே, அவங்க தான் ஆயுதத்தாரி. அந்த ஆயுதத்தாரியும் யோனத்தானும் 2 பேர் மாத்திரம் இருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தாரியை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், நீ நானும் எங்கே போகலாம் அப்படின்னா, அந்த பாலஸ்தீனர்கள் அங்கே பெலிஸ்தியர்கள் வந்து பாளையம் இறங்கியிருக்கிறாங்க, அந்த பாளையத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மேலே ஏறுறான். அதுக்கு முன்னாடி வசனத்தை, அந்த முன்னாடி அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3 காரியம் அவங்ககிட்ட இருக்காது. 1, வெறும் 3000 பேர் மாத்திரம்தான் இருப்பாங்க சண்டை போடுறதுக்காக. எத்தனை பேர் இருப்பாங்க இஸ்ரவேலில்? 3000 பேர். 2வது, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாலஸ்தீனத்திலேருந்து அல்லது பெலிஸ்தீனர்கள்லேருந்து ஒரு கொல்லணி அகப்படாதபடிக்கு எல்லா கொல்லனையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போன்னு என்ன அர்த்தம்? ஆயுதம் செய்கிறதுக்கு வழி இல்லை. 3வது, 2 பேர்கிட்ட தான் ஆயுதம் இருக்குது. ஒன்று யோனத்தான், இன்னொன்று சவுல். சவுல்கிட்ட ஒரு வாளும் ஒரு ஈட்டியும் இருக்குது, யோனத்தான்கிட்ட ஒரு வாளும் ஒரு ஈட்டியும் இருக்குது. இவ்வளோ தான் வெப்பன்ஸ் இருக்குது. 4வது, பெலிஸ்தீனுடைய சேவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வேதாமத்தை வாசிங்க சொன்னால், கடற்கரை மன்னத்தை போல அவருடைய சேனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதாமம் சொல்லும். இங்கே 3000 பேர் ஜெயிப்பாங்களா இல்லை 1,00,000க்கு மேலே இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களா? சிம்பிள் கால்குலேஷன். 3000 பேர் சண்டை போடுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. நம்மகிட்ட ஒரு 3000 பேர் இருக்காங்க, பாகிஸ்தானில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. பாகிஸ்தான் ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமா? சொல்லுங்கள். ஒன்றும் ஆன்டி இண்டியன்லாம் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்கள். யார் ஜெயிப்பா? ஆக்சுவலாக சொல்ல போனால் பாகிஸ்தான் தான். நம்ம இருக்கிற நிலைமையில தான் யார் அங்கே இருக்கா? இஸ்ரவேல் இருக்குது. 3000 பேரை வைத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை அடிப்பது சாத்தியமே கிடையாது. ஆனால் யோனத்தான் இங்கே சொல்கிறான், ஒருவேளை ஆண்டவர் கொஞ்சம் பேரையாவது அநேகம் பேரையாவது கொண்டு ரட்சிக்க இஸ் வெயிட்டிங். ஒன்றும் இல்லை ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த மேபி ஃபெய்த் அப்படின்னு என்ன தெரியுமா? ஐல் கோ ஷார்ட். மேபி ஃபெய்த் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு வேளை ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், ஒரு வேளை ஆண்டவர் என்னை காப்பாற்றாமல் போயிட்டா, ஒரு வேளை ஆண்டவர் நான் செய்கிறத வாய்க்காமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சா அது கிடையாது. ஒரு வேளை அப்படின்னு அவன் சொல்கிற ஒரு அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குன்னு சொன்னால், ஒரு வேளை ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பேரையாவது நிறைய பேரை வைத்து ரட்சிப்பார் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ரட்சிப்பு எனக்கு உறுதி. கொஞ்சம் பேரை வச்சு நிறைய பேர் வச்சு அது டசன்ட் மேட்டர். அடுத்தது, யோனத்தான் அவங்க அப்பாட்ட சொல்லாமல் கிளம்புறான். மேபி ஃபெய்த் வில் நாட் டெல் எனி ஒன் தட் ஐ எம் டூயிங் திஸ். ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு வந்து செம்ம அடி விழுந்துருக்குது. 7 நாளாக வெயிட் பண்ணுறாரு, யுத்தத்துக்கு போகலான்னா சாமுவேல் வரவே இல்லை. சாமுவேல் வருவார் வெயிட் பண்ணாருன்னா வரவே இல்லை. இவர் கடுப்பாயிட்டு என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்தி முடிச்சிட்டாரு. பலி செலுத்தி முடிச்சுட்டு அங்கே கரெக்டாக பலி செலுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. சாமுவேல் வந்து, ஓ சாமுவேல் யூ ஹியர், ஓ ஐ எம் ஹாப்பி அப்படின்றார். நல்ல வேலை வந்துட்டையா அப்படின்னு சொல்கிறார். செம்ம கோவம் வந்துச்சு சாமுவேலுக்கு. நான் இல்லாமல் உன்னை யாரை செய்ய சொன்னது கேட்டார். டைம் ஆகிடுச்சு, நான் செஞ்சுட்டேன். உடனே சொல்கிறேன், அடிச்சுட்டு இன்னையிலேருந்து உனக்கு என்ன இல்லை, நீ ராஜா இல்லை போ அப்படின்ட்டு போயிட்டார். யோனத்தான் சொல்லாதது காரணம், யோனத்தான் அவருடைய தகப்பன் ஏற்கனவே சாமுவேல் இப்படி பண்ணதை யோனத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே ஆண்டவர் அவன் கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவனை விட்டு விலகினார் அப்படின்னு சொல்லி வேதாகம் சொல்லுது. யோனத்தான் இஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபாதர். அவன் ஆயுதத்தாரியை கூப்பிட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது சவுல் என்ன பண்ணுறதா தெரியுமா? அந்த நேரத்தில் ஒரு ஆசாரியனை கூப்பிட்டு ஏபோத்தை போட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏபோத் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ். இந்த குறி சொல்லுவோம், குறி பார்ப்போம்ல, இந்த சர்ப் கலர் மஞ்சள் க்ரீன் லைட்டு, சிகப்பு லைட் எரிஞ்சால் ஆமாம்
ரெட் லைட் எரிஞ்சால் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சாமுவேலுக்கு முன்னாடி ஆசாரியன் நிற்கிறாங்க. அந்த ஆசாரியன் ஆண்டவர்கிட்ட பேசுவாருன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நான் எடுபட்டு போயிட்டாருன்னு சொல்லியும் அவன் ஒருவேளை மறுபடியும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு லைட் எரியல. ஆனால் யோனத்தான் இங்கே உட்காந்து என்ன ஆகாது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த மேபி ஃபெய்த் ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார், ஆனால் இது செஞ்சால் அது செய்வார், இல்லை இது செஞ்சால் இது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இஃப் கண்டிஷனும் கிடையாது. எனக்கு தேவை என்னது, வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தானும் அப்படி கிளம்பிட்டாங்க. மூணாவது எப்படி ஏறினாங்க தெரியுமா? கீழே அப்படி அந்த 14வது அதிகாரத்தை அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் சிம்பிள் வே. அவங்க மேலே குன்றின் மேலே நிற்கிறாங்க. அப்படி ரோந்து படம் நாங்கள் சுற்றிட்டு இருக்குது. பெலிஸ்தேயர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இவங்க மலை ஏறி போகணும். இந்த கான்கிரீட் ஃபெய்த்துக்கும் இந்த மேபி ஃபெய்த்துக்கு என்ன தெரியுமா? இந்த கான்கிரீட் ஃபெய்த் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, ஆண்டவரை கொண்டு தாழ்த்துனா எனக்கு இறங்கி வருவார், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்கிற விசுவாசம். ரெண்டாவது, நம்பிக்கை வரும், ஆனால் ஏன் பலத்தினால இல்லை, யார் பலத்தினால எனக்கு வெற்றி கிடைக்கும்? சொல்கிறான். நாங்கள் 2 பேர் போகிறோம். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 14வது அதிகாரம் 9-10 வாசிங்களேன். நாங்கள் உங்களிடத்திற்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடு சொல்வார்களானால் 10 பைபிள் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளும் பைபிள் வேர்ஸை கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும். நம்ம ரொம்ப ஃபார்மலாக வாசிச்சோன்னு சொன்னால் நிறைய நேரங்கள் என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. நான் வாசிக்கிட்டோமா இந்த வசனத்தை? 2 பேரும் போகிறாங்க. இல்லை நீ எங்கேயே நில்றா, நான் வரேன்டா அப்படின்னு சொன்னால் நின்றலாம். அவசரம் அப்படி தான் சொல்லுது. உன்னுடைய இடத்துல நில்லு, நான் வரேன் அப்படின்னு சொன்னால் நின்றலாம். ஏறி வா அப்படின்னு சொன்னால் போயிடலாம். அப்படி தானே? இந்த அவசரம் அப்படி தான் சொல்லுது. எங்களிடத்தில் ஏறி வா அப்படின்னு சொன்னால், இல்லை நீ நில்றா நானே வரேன் அப்படின்னு சொன்னால் நின்றலாம். நீ ஏறி வாடா பார்த்துக்கலாம், நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பொறுத்துனை செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன் மேலே ஏறி சண்டை போடணும்? பேசாமல் கீழே நின்றுருந்தா அவன் இறங்கி வரும்போது அடித்து வீழ்த்திருக்கலாம்ல. ஏன் மேலே ஏறி போனால் நான் சண்டை போடுவேன்னு சொல்லி பொறுத்தனை பண்ண யோனத்தான். ஒரு படிக்கட்டில் ஏறோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு 30 படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த 30 படிக்கட்டில் ஏறி போகிறது ஈஸியாக, இறங்கி வர்றது ஈஸியா? ஏன் இறங்கி வர்றது ஏன் ஈஸி? ஏறும்போது 2-3 படி ஸ்கிப் பண்ணி போக முடியாது. இறங்கும்போது 5 படி கூட ஸ்கிப் பண்ணி வரலாம், குதிச்சு கூட வந்துடலாம். அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. ஏறும்போது என்ன ஆகும்? இந்த மேபி ஃபெய்த் என்ன அப்படின்னா, அவங்க தவழ்ந்து ஏறி மேலே போகிறாங்க. அந்த மலையை அப்படி ஏறும்பொழுது தவந்து மேலே ஏறி போகிறாங்க. மேலே ஏறி போகும்போது என்ன இல்லை, அவங்களுக்கு இருந்த சத்தம் கிடையாது. மொத்தமாக முடிஞ்சு வேர்வையெல்லாம் சிந்தி 90% எனர்ஜியெல்லாம் போய் தண்ணியாவது கொடுங்கடா அப்படின்ற அளவுக்கு மேலே ஏறி போயாச்சு. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு ஆண்டவரே நான் போகிறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற விசுவாசம் இல்லை. இந்த மேபி ஃபெய்த் அப்படின்னா, நான் போகிற ஆண்டவரே நீங்கள் எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு வெற்றி மட்டும் கொடுத்துருங்க. நான் இல்லை. I am not the one who is doing this. I am not the one who is ready to get the victory. I am not the one who is bringing the victory, but you are the one who is giving me the victory. நான் எனக்கு வெற்றியை உண்டு பண்ண போகிறதில்லை, நான் எல்லாவற்றையும் சரி செய்வதில்லை, நான் எல்லாவற்றையும் பண்ண போவதில்லை. என்னுடைய எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கறதில்ல தெரியுமா? நிறைய நேரத்தில் ஆண்டவரை செகண்ட் சாய்ஸில் தான் வச்சுருக்கணும். எப்போவுமே இந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம்ல. டாக்டர்கிட்ட போய் ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, டப்புன்னு ஐயோ உனக்கு மூளை வேலை செய்யாதே அப்படின்னு சொல்லிடுவார். போவோம், எல்லா டெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம், ஐயோ கிட்னி போயிடுச்சிங்களே அப்படிம்பாரு. 3வது ஐயோ பிரெயின் டியூமர் வந்துருச்சிங்களே, இன்னும் ஒரு 5 மாதம் தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஆனால் சொன்னதுக்கப்புறம் உள்ள உட்காந்து தண்ணி யோசிப்போம். இருந்தாலும் நிஜமாகவே எம்பிபிஎஸ் படித்தாருன்னு யோசனை வருமா வராதா? வரும் தானே? இல்லை சும்மா பேருக்கு எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் யூஎஸ்ன்னு போட்டிருக்காரா, இல்லை யூகேன்னு போட்டிருக்காரா, இல்லை நிஜமாக இருந்தாலும் படித்து வாங்கினாப்புல நமக்கு சந்தேகம் வரும். இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா என்ன நிஜமாவே லேபில் எடுத்தீங்களா, இல்லை உட்காந்து எழுதிட்டு வந்தீங்களாடா இத்தனை வியாதியை யோசிக்குமா? வருமா வராதா யோசனை? இது எல்லாம் எடுத்து வச்சுட்டு
அப்படி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபேமிலியில். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், நம்ம ஏன் அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கக்கூடாது, ஒருவேளை மாறும்ல ரிப்போர்ட்டு. இன்றைக்கி இயேசுவை நீங்களாம் எப்படி வச்சுருக்கேன்னு சொன்னால், வி ஜஸ்ட் கெப்ட் ஆஸ் அ செகண்ட் ஒப்பீனியன். மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்து இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த மேபி ஃபெய்த் என்ன தெரியுமா? தேவனை முதலாவது வைப்பது தான் முதல்ல. எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் உங்களை முன்னாடி வைக்கிறேன், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர், கண்ணை மூடிட்டு போகிறேன், நீங்கள் நடத்துங்க. ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிடும்போது கூகுள் மேப்பை கையில் கொடுத்து டெஸ்டினேஷன் அனுப்பிச்சு, ஆபிரகாம் யூ கம் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொன்னாரா? நீ கூகுள் மேப்பை நம்ப முடிய மாட்டேங்குது, அப்படி தானே? சந்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருது. உங்கள் பாஸ்டர் வேகமாக தலையாட்டுற நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நான். இந்த கூகுள் மேப்பை நைட்டு 12 மணிக்கெல்லாம் போட்டு போய் முட்டு சந்தில் நிறுத்தி இந்த பக்கம் போக முடியும், அந்த பக்கம். 2 வீலர் கூட பரவாயில்ல, இந்த 4 வீலரில் போனீங்கன்னா மாட்டினீங்கன்னா வெளிவரது ரொம்ப கஷ்டம், அப்படி தானே? நல்ல வேலை ஆபிரகாமு கூகுள் மேப் கொடுக்கல ஆண்டவர். கூப்பிட்றாரு ஆபிரகாமே, ஆபிரகாமே நீ வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எங்கே போகிறோன்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்குமா தெரியாது, எனக்கு சாப்பாடு அடுத்த வேளை கிடைக்குமா தெரியாது, எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் மாத்திரை கிடைக்குமா தெரியாது. ஆனால் ஆபிரகாம் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு மூட்டை கட்டி அங்கேருந்து கிளம்பியாச்சு. கர்த்தர் 25 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தினார். அப்பப்போ கொஞ்சம் சண்டை வந்துச்சு, அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி 25 வருஷம் கழித்து ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனை கொடுத்து 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 22:1. சரி, ஆபிரகாமே அப்படின்னு சொன்ன உடனே இதோ அடியேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இதோ அடியேன் அப்படின்ற வார்த்தைக்கு when you check in Hebrew மூல பாஷையில் என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு சொன்னா ஹினேனி அப்படின்னு சொல்றாங்க. ஹினேனி, HINENI, ஹினேனி. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. he is available and is willing to respond to the command. என்ன? ஆபிரகாமே அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் போகிற ரெடி அனுப்புங்க அப்படின்றாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சுவாமி, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குற ஆண்டவர்கிட்ட. நம்மளை கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் சொல்லுங்கள், முடியுமா முடியாதான் நான் சொல்கிறேன், சொல்லிக்கிறேம்மா. நிறைய பேர் நிறைய வீட்டில் எல்லாம் பசங்ககிட்ட வேலை சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? நீ வேலையை சொல்லு, முடியுமா முடியாத நான் அப்புறம் சொல்கிறேன். ஹெல்ப் கேட்டால், டே நான் உன்ட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? நீ விஷயத்தை சொல்லு, நல்லதாக கெட்டதாக நான் முடிவு பண்ணிக்கிறேன். சொல்கிறேமா இல்லையா? நான் நிறைய சொல்லிக்கிறேன். என்கிட்ட வந்து சொல்லுவேன் நிறைய பேர், ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு, நல்ல விஷயமா சொல்கிறேன், நல்ல விஷயமாக தான் இருக்கும், நீ விஷயத்தை சொல்லு, எனக்கு நல்லதாக கெட்டதாக நான் சொல்கிறேன். நிறைய நேரத்தில் நாம் அப்படி தான் இருக்கிறோம். ஆபிரகாம் அப்படி சொல்லலை. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது எனக்கு ஃபீஸிபிளாக இல்லையே, நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லல. ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடியேனுக்கு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே நான் செய்யறதுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, உன் ஏக குமாரனே, உனக்குன்னு இருக்கிற ஒரே குமாரனை எனக்கு பலி செலுத்துன்னு. எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு? அப்படி பக்குன்னு இருந்திருக்குங்களே. 25 வருஷமாக கஷ்டப்பட்டு 75 வயசில் சொன்னீங்க ஆண்டவரே, 700 தான் எனக்கு கிடச்சிது. இந்த பிள்ளைய போய் கேட்குறீங்களே. கேட்டாரா? என் பொண்டாடிக்கு தெரிஞ்ச எனக்கு கொன்றுவா தெரியுமா இல்லையா? சொல்லியிருப்பாரா இல்லையா ஆண்டவர்கிட்ட? 25 வருஷம் கழித்து எனக்கு ஒரு குழந்தை வந்தது, இதை போய் பலி கேட்குறீங்களே, சாரால பேச சொல்லட்டுமா உங்ககிட்ட? சொல்லியிருப்பாரா? இல்லை. அது சொல்கிறாரு, ஆண்டவரே இதோ நான் அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன். தட் இஸ் கால்ட் மேபி ஃபெய்த். என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, என்ன செய்ய போகிறான்னு சொல்ல தெரியாது. ஆண்டவரே நான் என்ன நீங்கள் சித்தமாக கொண்டிருக்கிறீங்கன்னு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறத நான் செய்கிறேன். தட் இஸ் கால்டு மேபி ஃபெய்த். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதை எதிர்பார்க்குறான்னு சொன்னால், இந்த கான்க்ரீட் ஃபெய்த் ஆண்டவர் செய்வார்னு தெரியும், ஆனால் இந்த மேபி ஃபெய்த் இஸ் பெட்டர் தேன் அ கான்க்ரீட் ஃபெய்த். எனக்கு சுகம் வரும்னு தெரியும். இந்த 2025 ஆரம்பிக்கும் போதுலேருந்து பிரச்சனையாக தான் ஆரம்பிச்சது. அப்படி தான் நிறைய பேர்த்துக்கு. சில பேர்த்துக்கு சந்தோஷமாக இருந்து, சில பேர்த்துக்கு பிரச்சனையாக இருந்து, சில இழப்புகள், சில நல்லது, சிலது கெட்டது எல்லாம் ஆரம்பித்து 6 மாதம் முடிஞ்சு போச்சு.
முடிஞ்சதில்ல 6 மாதம் முடிஞ்சிச்சு. ஜூன், இந்த மாதம் ஜூலை, ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஜூலை வந்துடுச்சு. இன்னும் 6 மாதம் எப்படி ஆண்டவரே போகும்னு யாருக்கா தெரியுமா? கேட்டிருக்கீங்களா உட்காந்து 1ஆம் தேதி, ஆண்டவரே இந்த 6 மாதம் என் வாழ்க்கையில் நாசமாக போச்சு, இந்த நான் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் உறுப்பு இல்லை, எப்படியாவது இந்த செமஸ்டரில் பாஸ் பண்ணிடுன்னு நினைக்கிறேன், அதுவும் தத்தி தத்தி தான் போகுது, இந்த 6 மாதத்தை கடத்திட்டு ஆண்டவரே இன்னும் 6 மாதம் நான் என்ன பண்ணுவேன்? You should have two faith in you, maybe faith and a concrete faith. Concrete faithனா ஆண்டவரே நீங்கள் வெற்றியை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனால் எப்படி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வெற்றி கொடுப்பீங்க. தட் இஸ் கால்டு மேபி ஃபெய்த். இன்றைக்கி நீங்கள் நானும் எந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறோம்? அட்வென்ட் திருச்சபைகளாக இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டவரே, ஆனால் நான் ஜெபம் பண்ணுறதா எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழுன்னு சொன்னால் விழும். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை இருந்துச்சான். கேட்டிருக்கீங்களா இந்த கதையை? கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? அப்போ நான் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் அந்த கதையை. அந்த அம்மா என்ன பண்ணுனா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை, சுற்றி தான் வரணும். வீட்டுக்கு முன்னாடி வெளிச்சமும் வர மாட்டேங்குது, மழை பெஞ்சாலும் தெரிய மாட்டேங்குது, காற்றடிச்சாலும் தெரிய மாட்டேங்குது, வெயில் வந்தாலும் உள்ளுக்குள்ளே வர மாட்டேங்குது, துணியை காப்பாட்டால் துணி காய மாட்டேங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது. அந்த பாறை ஒரே இம்சையாக பண்ணுது. பாஸ்டர் அந்தனிக்குன்னு பார்த்து விசுவாசத்தை பற்றி இதே மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீ உன் மலையை பார்த்து பெயர்ந்துப்போ அப்படின்னு சொல்ல அந்த அம்மா யோசித்தேக்குது, டே இன்னைக்கு பாறை நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிரசங்கத்தை வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டே இருக்குது. எப்படா ஆமேன் போடுவாங்க அப்படின்னு, நம்மள மாதிரி எப்படா முடிப்ப அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கு அந்த அம்மா. ஆமேன் போட்ட உடனே என் ஆத்மாவை ஆசீர்வாதம் நீயே பண்ணிக்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுச்சு. போனோடனே வேகமாக போகும்போது அந்த பாறையை முறைச்சி பார்த்துட்டே போச்சு. அந்த பாறை யோசிச்சிருக்கும், உனக்கு எவ்வளோ எகத்தால் இருக்கணும், இவ்வளோ கஷ்டம் கொடுத்து நீ என்னை முறைச்சி பார்த்துட்டு போகிற பாரு அப்படின்னு சொல்லி பாறை அதுக்குன்னு அப்படியே உட்காந்து பாறை முறைச்சி பார்த்துட்டே போச்சு. போனோன்னே நேராக கை காலெல்லாம் மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிச்சு. எப்படி ஜெபம் பண்ணுது? ஆண்டவரே நீங்கள் வேதாந்தத்தை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு போயிடும், எனக்கு வெள்ளைப்பூண்டு சைஸ் இருக்குது ஆண்டவர் விசுவாசம், நான் சொல்கிறேன் அந்த மலை போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட் எட்டி போச்சு. அங்கேயே தான் நிற்கிது. மறுபடியும் நம்ம தான் ஒரு தடவை சொன்னால் ஒரு தடவை ப்ரேயர் பண்ண நடக்க மாட்டேங்குது, 3 தடவை ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆவது தடவை அதே மாதிரி, ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னீங்க, அந்த விசுவாசத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு கடுகை விட வெள்ளைப்பூண்டு சைஸ் இருக்குது ஆண்டவரே, எப்படியாவது மலை போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அம்மா பார்த்து ஜெபம் பண்ணிச்சு. திறந்து வச்சு கண்ணு போகல. 3ஆவது வருஷம் அதே மாதிரி ஜெபம் பண்ணிச்சு. கல் 1 இன்ச் நவரில். என்ன யோசிச்சிருக்கோம் அந்த அம்மா? பாஸ்ட் பொய்யா பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறாரியா, என்ன ஜெபம் பண்ணால் அந்த கல் நவருமா? லூசுப்பையா அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறான். நான் தான் முட்டி போட்டு மோதி ஜெபம் பண்ணுறேனே, ஒன்றும் நவர்லையே. அந்த அம்மா போய் எட்டி பார்க்குது 1 இன்ச் நவந்துக்குதான்னு. 1 இன்ச் நவரில். அப்போ சொல்லிச்சான், எனக்கு விசுவாசம் பூண்டு சைஸில் இருக்குது, அதே ஒன்று கேட்கல, பைபிளை சும்மா எழுதி வச்சுக்கிட்டு போயிடுச்சான். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குது? ஒருவேளை கடுகு சைஸில் விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் இருந்தால் நான் செய்யறது கேட்குறது எல்லாமே என்ன பண்ணும்? நடக்கும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லுதா, பெற்றுக்கொண்டீர்கள்னு சொல்லுதா? பெற்றுக்கொண்டீர்கள்னு சொல்லுதா, பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லுதா? இப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? கொள்வீர்களா கொண்டீர்களா? யாவன் எங்கே படித்த மாதிரி இருக்குது இந்த வசனத்தை? யோசிக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் நின்று விசுவாசத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்று கொண்டீர்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு செகண்ட் ஆப்ஷன் ஆண்டவர் போகும்போது ஆண்டவர் பார்ப்பார். நீதி வசனம் சொல்லி அவர்கள் கடைசி நாளில் வந்து முட்டி ஜெபம் பண்ணுவாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்றார். நம்முடைய வாழ்க்கை இந்த கான்க்ரீட் ஃபெய்த் மாதிரி உறுதியான நம்பிக்கையாக இருக்குதா, இல்லை இந்த மேபி ஃபெய்த் மாதிரி ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, இந்த கான்க்ரீட் ஃபெய்த்தை விட மேலால் என்னுடைய விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விசுவாசத்தை நீங்கள் நானும் வைத்திருக்கிறோம்? ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த விசுவாசத்தோட மேபி ஃபெய்த் அதோட பெரிய விசுவாசம். எனக்கு மேபி ஃபெய்த் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எனக்கு யார் உண்டு? கலங்கின நேரங்களில், நான் தவிக்கிற நேரங்களில்
நான் யோசிக்கிற நேரங்களிலே எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது நான் இருக்கிறேன்னு சொல்லி என் கரத்தை பிடித்து நடத்துகிற ஆண்டவர் என்னோடு இருந்து ஐ ஆம் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா? இல்லை ஆண்டவரே நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், நானே சம்பாதிச்சுக்கிறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன், நானே வேலைக்கு போய்க்கிறேன், உங்கள் பேர் மாத்திரம் இருந்த போதுன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? 2 சாய்ஸ். மரணத்தையும் ஜீவனையும் நமக்கு முன்பாக வைக்கிறார்கள். நீங்கள் நானும் ஆதாம் போர் அறிவாளியாக இருக்கிறோமா, இல்லை ஏவாளை போல பயங்கர அறிவாளியாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். நமக்கு முன்பாக ஆண்டவர் நன்மையும் தீமையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். வாட் யூ ஆர் கோயிங் டு சூஸ்? கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.